அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு மற்றவங்களுடைய ஞானத்தை விட விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். யோசேப்பு வந்து அங்க நிக்கிறாரு பாருங்க. சொல்றாரு, அந்த 7 பசுக்கள் 7 ஆண்டு, அந்த 7 கதிர்கள் 7 ஆண்டு, அந்த அவலட்சணமான 7 பசுக்கள், பஞ்சமுள்ள பசுகள், வருஷங்கள், அந்த தீந்து போன கதிர்கள், பஞ்சமுள்ள கதிர்கள், அதெல்லாம் யோசித்தா பிரமிப்பா இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய ஞானத்தை தருகிறார். ஆமென். அந்த ஞானம் இல்லைன்னா நீ ஆசீர்வாதமாய் மாற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஐயோ, நமக்கு இந்த ஞானம் நமக்கு வரணும். இந்த ஞானம் நமக்கு வரணும். இந்த ஞானம் இன்னும் விசேஷமாய் மாறும் பொழுதுதான் தேவனை போலவே நமக்கு வல்லமை வருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். உனக்கு மெய் ஞானம் வேணும். நீங்க மற்றவங்க உங்களை வேலை இடத்துல உங்களை அட்டாக் பண்றாங்க, உங்களை வந்து கார்னர் பண்ண விரும்புறாங்க. கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் எப்படி வாய்க்காமல் போகும்? உனக்குள்ள இருக்கிற ஞானம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படு. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. நீ மிகுந்த ஞானம் உள்ளவனாய் மாறு.